புதுசா என்ன பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. நோ இதெல்லாம் நியாயமா நீங்க பண்றது? மாசமா இருக்கிற எங்க அண்ணிய இந்த மாதிரி ஆட்டோல இட்டுன்னு வரீங்களா? நியாயமா? அழுங்காத குலுங்காத இட்டுன்னு வாங்கண்ணா. அவங்க அண்ணா கார் வாங்கி கொடுக்குறோம்மா. கரெக்டு, நல்லா கேளுங்க அவங்க அண்ணன். என்னதுன்னா சரி அப்ப நீ சொல்லுப்பா. கரெக்டு வச்சாங்க மாதிரி எங்க அண்ணன். பொண்ணு குத்ததே பெரிய நல்லா பாத்துக்கிறாரா இல்லையாமா? ஏதோ பாத்துக்கிறாரு, நீ தானே பாத்து கொடுத்த. ஒண்ணும் குறை இல்ல. அப்ப என் தங்கச்சி ஆனந்த் உக்காரு. ஏதோ இருக்குதுப்பா. போன தங்கச்சி முதல்ல கல்யாணம் பண்ணும்போது கொடுத்தோம்ல, நீ ஒண்ணா கொடுத்த, நான் ரெண்டா கொடுத்த அனுப்பிச்சு, மொத்தம் 3 அனுப்பிச்சுக்கிறேன். இப்ப 4வது நீ ஒன்னாதான் குத்துக்கிற. பழைய தங்கச்சி தான். அதே தங்கச்சி தான் இது. இல்லையே என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷா கொடுத்தேன் அந்த தங்கச்சி. இல்லடி அப்ப மெலிசா அழகா கொழுக்கும் போது அப்படியே வச்சிருந்தா அழுகி போயிடும்மா. அந்த மாதிரி பொண்ணு நீயே வச்சிருந்தா என்ன பண்ண போற? என்ன வயசு தான் ஆகும். நீ தான் காவல் காத்துக்கணும். அப்படிதான் இல்ல, எங்க அண்ணா வண்டி ஓட்டுறப்போ ஒல்லியா குத்துனாங்க. இப்ப பாரு வயசு வயசு எங்க அண்ணன் வயசு வீங்கி போயிருக்கிற மாதிரி. வயசு வீங்கி இப்போ எல்லாரும் வயசாங்கன்னா ஒல்லியாதான் வித்தியாசம். ஓடா தேயாத ஓடா உப்பிச்சு ஜீன்ஸ் பேண்டா போட்டுருந்தாரு. இப்ப வேற லிஞ்சியா கட்டிருக்காரு. அந்த ஃபேட் பிடிக்காத கஷ்டமாயி போச்சு. சப்போர்ட் பண்ணலாம், ஆனா ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்றது இல்ல. அந்த ஃபேட் போட முடியாத கஷ்டம். குண்டாவதுக்கு வீங்க போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. கடன் பிரச்சனைல இருந்து கஷ்டத்துல இருந்து பாடுபடுறல, அது யோசனை பண்ணி உட்காந்து அதாவது உன் தங்கச்சி அப்படி சொல்லக்கூடாது பாப்பா. ஆனந்தி சாப்பாடு போட்டுதான் மேல உக்காருமா. அதுக்கு பதில் வேலை தங்கச்சி அனுப்புங்க. அதுக்கு பதில் வேலை தங்கச்சியா? சோறு கிடையாது, ஹோட்டல்ல எவ்வளவு சாப்பிடுவேன். ஏற்கனவே ஹோட்டல்ல சாப்பிட்டு எங்க அம்மா வீட்டுல சாப்பிடும்போது ஒல்லியா இருந்தம்மா. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அண்ணிமாவும் அண்ணனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. லட்சுமி வந்து எப்பயுமே நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். லட்சுமி யார சொல்றேன்னா நம்ம ஆட்டோ தான் சொல்றோம், நம்ம அண்ணனுடைய ஆட்டோ தான் சொல்றோம். லட்சுமி. ஆமா, அதனால வந்து அந்த லட்சுமிக்கே வந்து தைரிய லட்சுமியை கூட சேர்த்து இட்டுன்னு வந்தாரு. யாருன்னா எங்க அண்ணிய கூட கூட்டிட்டு வந்துக்கிறாரு. பசங்களை ஸ்கூல்ல இருந்து இட்டுன்னு வர போறாங்க. பசங்களுக்கு வந்து இன்னும் ஸ்கூல் விட்டு இருக்க மாட்டாங்க. அதனால வந்து இப்படி பார்த்துட்டு அவங்க அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா வீட்டுல கொஞ்சம் வேலை நடந்துட்டு, பூஜை வேலை நடந்துருக்கு. அப்புறம் பக்கத்துல வந்து வீட்டு வேலையா நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் எல்லாரும் வந்து கேட்பீங்க அண்ணி கீழே உக்காந்துட்டாங்கன்ட்டு. அதனால வந்து மாசமா இருக்க பொண்ணு ஏமா கீழே உட்கார வச்சு பேசுறதுல அதுதான் நீங்க. அதுக்கும் நான் வந்து சொல்லிடுறேன், அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் கீழே உட்காடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் அது ஒரு முக்கியமான விஷயங்க. அடுத்த வாரம் வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வரப்போகுது. அந்த ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஃபங்க்ஷன் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். அது ஒரு தெரியாத ஃபங்க்ஷன். ஆனா அது வந்து வீட்டுல செலிப்ரேஷன் பண்ண போறோமா இல்ல கோவிலுக்கு போக போறோமா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாக்கலாம். யார் தூங்குது? எனக்கு வேலை சரியா இருக்குது. கமலே உங்க சுரேஷ் மாமா கூப்பிடுங்கிறான். நானா என்ன வேலை வாரம்ட்டா போச்சு. அப்புறம் வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க.
டிரைவர் அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லாத கொள்ளதே நம்ம அண்ணனும் அண்ணிமாவும் வந்துட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் பாக்கிறதுக்கு வந்து அவங்க தங்கச்சி வந்திருக்காங்க. சரி, அதனால வந்து டீ போடலான்னு இருக்கேன். பாருங்க, டீ பால் கொதிச்சு, காஃபி போட பால் கொதிச்சுட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து எண்ணெய். இது எண்ணெய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வடை போடுறதுக்குங்க. என்ன ஒண்ணு பாவம், எங்களால எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல. இங்க இருந்து பார்த்தா கிட்டதான் வீடு. அது மாசமாக பொண்ணுக்கு எங்களால எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியும். அத்தைக்கா? யார் அத்தைக்கு? அத்தைக்கு அத்தைக்கு இல்லையா, மாமா கொண்டுதானா? போடுமா வடை, சீக்கிரம் போடுமா. பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மத சொல்லுமா, சந்தேகம் தானா வருமா, உதவிக்கு வரலாமா. என்னதுமா ஆயா வடை போடுறாங்கம்மா. ஆயா மாரியே வடை போடுறாங்கம்மா. நம்ம மாரி வடை போடுனா ஆயா மாரி எங்க மாரி ஹைட்டா வடை போடணும். உங்களை மாரி தம்தோன்னு வடை போடணும். ஓகே ஓகே ஓகே. என்ன வடைமா இது? உளுந்து வடை. அவர்ல சிவானி ஓகே ஓகேன்னு அது ஓகே ஓகே சூப்பரா சொல்லுவாங்க. இப்ப வந்து கத்துக்கணும். நானா ஓகே சொல்லணும்னா ஓகே அங்க பாத்துட்டு சொல்லுங்க. ஓகே, 2 கை. ஓகே ஓகே. அம்மா வடை போட்டுன்னு இருக்காங்க. யாருக்கு வடை? யாருக்கு? அத்திக்கா மாமாக்கா? ஐயோ அண்ணிமா, மாமா முக்கியமா இருக்கிறா. அவங்க மாமாக்கு தானே வடை வரலன்னு ஆட்டோ விட்டு வரல இன்னைக்கு. கனியில குணா குணா குணான்னு வேற கூப்பிடுறா. மாமா பேருனா? மாமா பேருனா? மாமா பேர் சொல்லு, மாமா பேர் சொல்லு. சரி, மாமா அவர் வந்து மாமாவை தான் அந்த அம்மா ஓனன்றாங்க. தாராளமா எடுத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லைண்ணா. 2 பேரும் எங்கன்னா ஓடி போடுங்க. 2 பேரும் அத்தை வேணுமா மாமா வேணுமா? இங்க பாரு, அம்மா பாரு. உனக்கு அத்தை வேணுமா மாமா வேணுமா? நானா அங்க வேற ஜெல்லி போடுறதுக்கு ஆள் இல்லையா? நான் எனக்கு கொஞ்ச நேரம் கூப்பிடாம போய் போட்டு வந்துட்டா. இப்போ வந்துறாங்க. அப்படியா? சரி சரி. அப்புறமா போகுது. அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதோ வந்துடுறேன். சுட சுட வடை காபி சாப்பிட்டு போடலாம். ஐயோ, சுட சுட வடை காபிப்பா. ஒரு வாட்டி அப்படிதாம்மா அடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா வச்சுட்டாங்க பாருமாடா, சைலண்டா வந்து காது மேலே ஒண்ணு வச்சா எப்படி அடிக்காதுதான் சொன்ன. அப்பதான் அண்ணன் பேசியிருந்தாரு. அப்படியே இங்க அடிச்சுட்டா காது மேல இங்க உக்காண்டா கீழே சுந்தி உக்காண்டா கீழே. யாரு மேல கை வைக்க? யாரு மேல? யாரு கிட்ட? காஃபிப்பா, டைம் ஆயிடுச்சுல்ல. குழந்தைங்களை இட்டுன்னு வரணும் போய். என்னப்பா அப்படி இல்ல, அண்ணன் எப்பயுமே வராதுல்ல. அண்ணிமா என்னைக்காச்சும் நாங்க வந்து ஃப்ரெண்டுப்பா. அந்த பயம் நம்ம கிட்ட இல்ல. நாங்க வந்து ஃப்ரெண்டுங்க. இப்ப அம்மாவை நானும் எப்படி இருக்கோம் அண்ணன், நாங்க ஃப்ரெண்டுங்க. அவங்க வந்துங்கிறதுனால சரி வெயிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். உடனே ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்கல்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. வேற ஒண்ணும் இல்லை. நானா இது எதுக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டுக்கிறேன்னா, அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டா எண்ணெய் இழுத்துக்கும். ஆமா, அதனால நியூஸ்.
சாப்பிட்டு மிச்சம் எங்க அண்ணன் கொடு. அப்ப எங்க காஃபி நீ சாப்பிட்டு மிச்சம் எங்க அண்ணன் கொடு. நான் உங்க அண்ணன் கேட்கல, நான் கேட்டது எங்க அண்ணன். உங்க அண்ணன் சாப்பிட எல்லாம் சாப்பிட நான் சாப்பிடுறேன். நானா இங்க அம்மா ஆனந்தி அம்மா, என் பேரனும் என் பேத்தியோ வயித்துல இருக்கிறாங்க. உனக்கு தான்டா தங்கம் ஃபர்ஸ்ட். இல்லையே என் மருமா அதெல்லாம் இல்லையே. தங்கச்சின்னு தானே சொல்றான் என் புள்ள. இல்ல ஏன் சொல்ல அது சூடு ஆறிட்டு இருக்கு எங்க அண்ணனுக்கு வச்சிருக்கீங்க. அது சூடு ஆறிட்டு இருக்கு எங்க அண்ணன் குத்துல நீ சூடா சாப்பிடு. இல்ல லதா அன்னைக்கு வரலன்னு கோச்சினாங்க. இப்ப சந்தோஷமா அன்னைக்கு நீ வந்து பாத்துருப்பேன். எங்க அண்ணன் இல்லாதனால எங்க அந்த வீடியோவே புரியல. பாக்க சொன்னாங்க கமெண்ட். நான் படிச்சிருந்தது ஆமா உப்பு இருக்கானா என்னப்பா? ஆமா அவங்க வந்துட்டாங்க, கிளம்புறாங்க. அவங்க போட்டு கொடுக்கணும். அது இல்ல இன்னும் பூஜை வேலை அப்படியே நிக்குது. அப்புறம் அங்க வேலை செய்யறாங்களா அந்த அண்ணனுங்களுக்கு கொஞ்சம் எச்சம் போய் கொடுக்கலாம்ல. எப்படி இருந்தாலும் இந்த பஜ்ஜி சூடுற போண்டா போடுற ஆசனை ஒரு 5-6 வீடு தாண்டும். அவங்க பக்கத்துல இருக்காங்கல்ல. என்ன மாமா சொல்லு, நீ சொல்லு. கேட்டுச்சா? சொல்லு மாமா பேர் சொல்லு. என்னம்மா நல்லா இருக்குதா இல்லையாம்மா? நல்லா இருக்குதா? சாப்பிட்டாங்க. நான் ஒண்ணா சாப்பிட்டுக்கிறிய? நான் 1 நிமிஷம் சாப்பிட்டேன். 2வது பையன் சரி சாப்பிட்டு. உனக்கு எவ்வளவு வேற எதனா வேணுமா? அண்ணன் பொண்டாட்டி ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டுக்கு செய்துனுக்குறா. சாப்பிட்டு இது வரைக்கும் போக எது செஞ்சாலும் அழகா இருக்கும். நான் லல்லி குளுகுளூன்னு இருக்குவாங்க. உண்மைதானா? உலகமே பாத்துங்க என் தங்கச்சி செஞ்சு சாப்பிடுறது. அந்த அளவுக்கு டேஸ்டா செஞ்சு போடுது. ஆமா ஆமா ஆமா. நோ ஆமா நான் இப்ப எல்லாருமே சொல்றாங்க. நோ இப்போ அவ சமைக்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்குது. நானும் நல்லா இருக்குது. வடை சுத்திக்கிறா எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? உண்மையா மனசாட்சி சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது. அம்மா நீ சொல்லுங்க. நல்லா இருக்குதா? கண்டிப்பா நல்லா இருக்குது. நான் நிஜமா நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? என்ன சொன்னாங்க இல்ல கரெக்டா சொல்றாங்க. நல்லா இருக்குதாங்க. கண்டிப்பா உண்மையா நாத்தனார் வந்து அண்ணிங்க வேலை போறாங்க. அண்ணன் சொன்னது உண்மைதான். அது அப்ப கடை வச்சுக்கலாம்ல சார். ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா போடுறாங்க. வைக்கலாம். கண்டிப்பா வைக்கலாம். சரி உண்மையா நல்லா இருக்குதாங்க. வைப்போம், சீக்கிரமா வைப்போம். எங்க வீட்டு மேஸ்திரி எப்போ வைப்பீங்கன்னு கேக்குறாரு. கூடி சீக்கிரத்துல. எப்படி வர நல்லா இருக்குதா? எப்படி மாப்பிள்ள வச்சு ஓட்டுற தங்கச்சி வந்தோடனே அவங்க வடை சாப்பிட்ட சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டு சொல்ல முடியாது. சொல்லு சொல்லு சொல்லு. எங்க அண்ணனால வாயை திறந்து பேச முடியல. வாய் அடைச்சு ஏமா அவ்வளவு டேஸ்டா இருந்தது வடை. சொல்ல முடியல. வாயடிச்சு போட்டுருந்ததா? எல்லாமே சமைச்சு போறது வாயடிச்சு போறல. வாயடிச்சு போல வாய் அமைச்சு போய் நீ நிறைய பில்லிஷா மாதிரியே பண்ற. அது கூட இது வந்து அவங்க வேலை செய்யறாங்கல்ல அந்த அண்ணனுங்களுக்கு. அண்ணா வரியா குத்துட்டு வரலாம் மாமாக்கு. வா சரி உடுக்கா இந்த குடிக்கா பத்திரமா பிடிச்சிக்கா. வரேன்னு சொல்லுக்கா அத்தைகிட்ட. இது வரேன்னு சொல்லு, வரேன்னு சொல்லு. சாப்பிடுற மாதிரி இருக்குமா? நம்ம அண்ணனுக்கு எப்பயுமே கிண்டல் தான். நானா மாமா கேக்குறாரு சாப்பிடுற மாதிரி இருக்கமான்னு கேக்குறாரு. மாமா சாப்பிட்டு பார்க்க சொல்லு. சாப்பிட்டு பாரு மாமா. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. சாப்பிடு. அந்த நீ குத்துரு. 2 கையில குத்துரு. 2 கையில நீ குத்துரு. அவங்க எடுத்துக்குவாங்க. நீ தட்டுல குத்துரு மாமாக்கு. தட்டுல வச்சிரு. இதுல வச்சிடலாமா? சாப்பிட சொல்லு.
அவர் எத்தனை வரா நான் தட்டுல வச்சு உங்களுக்கு அங்க சாப்பிடுறாங்கன்ட்டு நான் டீ ஊத்துனேன்ட்டு அவ தட்டுல வச்சு எத்துன்னு வரா. அங்க மாமா சொல்றாரு பாரு. ஓகே ஓகே சார். அங்க சொல்லிடு ஸ்ரீவாணி சுடுறது சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களாம். சூப்பர் சிவானி சூப்பர். தோஸ் டைட்டர் போடுதா? தண்ணி வேணுமாப்பா உங்க தங்கச்சிக்கு நான் எடுத்துன்னு வரேன்னா அவங்களே வந்து குடிக்கிறாங்க. வந்து கை கழுவிட்டு அவங்களே குடிக்கிறாங்க. அது எப்படி குடுக்காது இருப்பேன் குழந்தைங்க நம்மளுக்கும் விட்டு சாப்பிட்டா சரிம்மா பத்திரம். அவங்க எது சாப்பிட்டாலும் பிடிக்க மாட்டேன்றாங்க. எது சாப்பிட்டாலும் பிடிக்க மாட்டேன் வாமிட்டு வருது அப்படின்னு அது ஒரு 5 மாசம் வந்து அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிருக்கேன் கொஞ்சம் புளிப்பா இதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அவங்க வந்து இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க. மீன் நிறைய சாப்பிடணும். ஆமா மீன் சாப்பிட மாட்டாங்க. ஆட்டு தலைக்கறி சாப்பிட மாட்டாங்க. போட்டி சாப்பிட மாட்டாங்க. சிக்கனை தவிர வேற எதுவுமே சாப்பிட மட்டன் சுத்தமா எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சிக்கனமா இருக்கிறதுனால சிக்கன் மட்டும் மாசமா இருக்கிறவங்க வந்து கருவேடு இனிமேல் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. கமெண்ட்ஸ்ல மறக்காம. நான் வந்து கருவாட்டு குழம்பு நானும் வைப்பேன் அம்மா வைப்பாங்க நல்லா இருக்கும். ஆனா குடுத்தா சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. இங்க வீட்டுக்கு வந்தா அப்படி சொல்லாத ஒண்ணுமேல் மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க இந்த மாதிரி ஒன்னும் இல்ல வந்து உங்க அண்ணன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னேன். ஆனா ஒரு நாள் மட்டும் படிவாங்க ஒரு தெரியுமா சரிங்க டைம் 4 ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வெயிட் பண்ணி இருப்பாங்க. இவங்க போனாதான் குழந்தைங்க அழுது இருப்பாங்க. போயிட்டு எங்க அண்ணன் வரலன்னு லட்சுமியும் பாத்துட்டு போங்க. ஒரு கார் எடுத்து கொடுங்க மக்களுக்கு. இவன் சிரிக்கிட்ட போற குளிங்க எல்லாம் உன் தங்கச்சி நன்மைக்காக தான் காலேஜ் வாங்கி கொடுத்துருக்கோம். கால் சிரிக்குமா உள்ள போயிருங்க. ஓகே பாய் பாய். பாய். அங்க பாரு உங்க அத்தை. ஐயோ முத்தம்மா நான் ஒண்ணு அது பழமாச்சே நான் கேட்டேன். கடையில வாங்கி கொடுத்தாதான் சாப்பிட்டு பிடிக்காது. மரத்துல பாத்துட்டேன். சரி இது இன்னும் வரட்டும். நம்ம மரம் வரட்டும். எல்லாம் கொயக்காம உள்ளகிற ஜூனியர் இதாகட்டும். ஸ்ரீவாணி நீ வா போயிட்டு வரட்டும். அக்காவும் அத்தை போறியா போயிட்டு வரியா போயிட்டு வரியா வீட்டுக்கு வரணும்னு அழுது நிற்கிறாங்க. வீட்டுக்கு வரணும்னு அழுது நிற்கிறாங்க 2 பேரும். அது கூட சேர்ந்து ஸ்ரீவாணியும் அழுகுறா.
குழம்புனா குழம்பு என்ன வேணும் கொடுத்தாங்க அத்தை உனக்கு? சாக்கி சிப்ஸு எல்லாம் வேணும் கொடுத்துக்குறாங்களா? சரி வச்சுக்கோ. கோயக்கா வேணாவா? அம்மா எடுத்துக்கிட்டா? என்ன பண்றீங்க? பூஜை பண்ணலான்ட்டு படம்லாம் தொடச்சுன்னுக்குறேன்பா. அம்மா இருந்தாக்கா அம்மா இருந்தாக்கா சிவனிமா அம்மா இந்தாம்மா வானக்கா. உள்ள யாரு இருக்குது? விநாயகர் அப்பா சாமி இருக்கிறாரு. அப்பா மூச்சு தராது அவர் உள்ள வச்சிருக்கிய பா. அப்படியாப்பட்ட என்ன கோவில் அது? காணி பக்கத்துலயே தண்ணி உள்ள இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கிணத்துக்குள்ள குளத்துக்குள்ள இருக்கிறாரு. இங்க அப்புறம் தம் தோண்டு குண்டான்ல இருக்கிறாரு. ஹரே ஹரே மகாதேவா. கையடே பிள்ளையாரு வெங்காயப்பா இவரு. விநாயகர் எடுனானா? இருப்பா 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 ஏன்பா? வீட்டுல இப்படிதாங்க இருப்பாரு விநாயகர். இது காட்டலாம் இது காட்டலாம். குட்டி விநாயகர். ஆனா எப்படி இருக்காரு விநாயகரு? நல்லா இருக்காரா? பாப்பா விநாயகர் அப்பா முத்தா கொடு. அப்பாடா. ஐயோ எல்லாம் போட்டோ எடுத்து பேசுனுக்குறான். என்னப்பா தங்கச்சிமா வந்து போனோடனே வேலை ரொம்ப வித்தியாசம். ஸ்வீட் வேற வாங்கி வந்து கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. போயிட்டு வந்து ஸ்வீட் வாங்கி வந்து கொடுத்தாங்க. என்ன வாங்கி வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எடுத்து சாப்பிடும் போது தான் பார்க்கணும் என்னன்னு. அப்புறம் போயிட்டு ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டினா நானா சாமி சூப்பர் சூப்பர். என்ன சாமி நானா அது? ஐயோ போற மாதிரியே வந்தாலும் ஊரு கண்ணு பைய கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு பக்கத்து எடுக்கணும் அகத்து எடுக்கணும் எதிர் எடுக்கணும் ஸ்டேடி கண்ணு அம்மா கண்ணு அப்பா கண்ணு தத்த கண்ணு ஆயா கண்ணு அண்டா கண்ணு குண்டா கண்ணு அண்ணா கண்ணு அண்ணா கண்ணு கிளாஸ் கண்ணு தம்பி கண்ணு அது பிடிச்சி நானா முருகர் சொல்லு நீ சொல்லு. முருகா 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 உன்னை போல ரெண்டு பொண்ணை நானும் பார்க்கணும். நீ பாடு. நீ ஒரு பாட்டு பாடுமா? குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டா அங்க குண்டமா எல்லாருக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கும்பத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். என்னப்பா மேலி பூஜை எல்லாம் முடிச்சா? பூஜை எல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட போறோம்பா. சாமி கும்பிட போறியா? விளக்கு ஏத்த போறேன். நம்ம ஊதவத்தி ஊதவத்தி எங்க தப்பு சாமி? ஊதவத்தி அடி தாங்க. நீதான் தாங்க ஸ்ரீவாணி தாங்க. அது உங்களுக்கு வேணும்னா மறக்காம கருங்காலி ஊதவத்தி நம்பர் போடுறேன். மறக்காம நீங்களும் வாங்கிக்கோங்க. ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம எல்லா இடத்துக்கும் போகுது. அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் லதா சந்தையில நம்ம ஊதவத்தி போட்டுருக்கோம் லதா. அந்த வீடியோ அட்டாச் பண்றேன். உனக்கே செம்மையா இருக்கும். சந்தையில போய் நம்ம ஊதவத்தி சோழிங்கா சைட்ல வாங்கினாங்க. சந்தைக்கு நாங்க விற்க போறோம் அப்படின்ட்டு நாங்களும் சரி நம்மளும் கொடுத்தோம். ஆமா சேல்ஸ் செம்மையா சேல்ஸ் ஆயிருந்தது சந்தையில. மறக்காம நீங்களும் வேணும்னா நம்பர் கூட கருங்காலி ஊதவத்தி கப்பு சம்பரணி எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட. கலர் பாருங்க, குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு.
அந்த கை அந்த கை. ஹாய் மஜிச்சா கீழே நடியே சாம்பிராணி எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்க ஒன்னும் பேக் பண்ணலையா? பேக் பண்ணிட்டே இருக்கோம்பா. இப்ப பேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்க நம்ம வீட்டுக்கு கேக்குறாங்கல்ல, வீட்டுக்கு கேக்குறப்ப சரி ஊதத்தை எடுத்து வாங்கிக்க சொல்லுங்க. எங்கடி ஊதத்தை எடுத்து குறைக்க வாங்கிக்கிட்ட அதான் நான் வாங்கிக்க சொல்லுங்க. பாப்பா பாப்பா போட்டுக்குதான், பாப்பா போட்டாக்குதான். பாப்பா போட்டா இருக்கீங்க, மறக்காம வாங்கிக்கங்க. நீங்க வாங்கிக்கீங்க மறக்காம. ஆனா சாமி கும்பிடுனா அந்த ஊர் வச்சு கரெக்டா வச்சிடா பாருங்க. சரங்களா இருக்குல்ல உயர்ந்து கும்புறதுக்கு, அதனால வந்து உயர்ந்து கும்புறா. இப்போ ஓகே அண்ணா நல்லா வேண்டிக்கண்ணா. சிவானிக்கு மிதிச்சானா? ஓகே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஊதுவத்தி தான் ஏற்றிருக்கோம். இங்கே பாருங்க, கப் சாம்பிராணி வந்து இப்போ வந்து இல்லை, ஏன்னா வந்து சேல் ஆகிட்டே இருக்கு. நாங்களும் வர வைக்கணும், எங்களுக்கே கப் சாம்பிராணி இல்லைன்னு பார்த்துங்க. அதனால வந்து நாங்கள் கப் சாம்பிராணி வர வைக்கணும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபாய் ஊதுவத்தியும் இருக்கு, ப்ளஸ் வந்து 10 ரூபாய் ஊதுவத்தியும் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு டசன் வாங்கினீங்கன்னா 120 ரூபாய். நாங்கள் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லையும் கேட்டாலும் தருவோம். ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு டசனில் வந்து 25 டசன் வாங்கினீங்கன்னா தருவோம். 55 ரூபாய் ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 பீஸ் வாங்கினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் தருவோம். கடைங்களுக்கும் கொடுப்போம். உங்களுக்கு வேணா மறக்காமல் வாங்கிக்கிறோங்க. நம்பர் வேணும்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் போடுறேன், கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் ஒண்டி தான். இந்த கப் சாம்பிராணி, பால் சாம்பிராணி, ஊதுவத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் லலிதா யூடியூப் சேனலில் இருக்கவங்க தான், நாங்கள் தான் பண்ணுறோம். மறக்காம உங்களுக்கு வேணா வாங்கிங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. இது வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க, யாரும் நம்ம தயாரிச்சு ஒன்று நாங்கள் விற்கல. இது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் தான். மறக்காம வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் போடுறேன், மறக்காம ஆர்டர் பண்ணி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப் தாங்க, முழுக்க பாசிட்டிவ் வைப் தான். நம்பர் போறேன், மறக்காம நீங்களும் வாங்கிக்கீங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குணாண்ணா வாங்கிட்டு வந்துருக்குது. என்ன வாங்கிட்டு வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து பண்ணுங்க லலிதா எதுவாக இருந்தாலும் பண்ணு கிடைச்சிருதுங்க. இது வந்து எனக்குங்க, எனக்கு இது இந்த மிக்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு மிக்சர் இதுதான் புதுசா இருக்கு. ஸ்ரீவாணிக்கு வாங்கிருக்கிறாங்க. நானா லட்டுக்கே லட்டா அங்க காட்டு காட்டு. வாங்க நீங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. லட்டுக்கே லட்டு. கஷ்டா கஷ்டா லட்டா. யார் வாங்கினா? அத்தை. அத்தி. எந்த மாமா வாங்கி வந்தாரு? அத்தை ஆனந்தி அத்தை. சொல்லு. இது என்ன மருந்து? இது அப்பா கூட்டலாமா? மருந்து மருந்து ஸ்வீட் இருக்கு. மருந்து கொடுத்தா அங்காட்டு மருந்து குடிங்க. நாங்கெல்லாம் ஜூஸ் மருந்து தான் சொல்லி வச்சுக்கிறோம், அப்பதான் பிடிக்க மாட்டாட்டு.
நல்லா இருக்குதா? சாஸ் மாதிரிக்குது. டானிக் மாதிரி. ஏய் எனக்கு வேணாம். நீ குடி. இது 2வது டைம் நீ குடிக்கிற, மறுபடியும் கேக்குற நல்லா இருக்குதான்னு பாக்குறதுக்கு அதை குடுத்தேன். இது உனக்கு தான் நல்லா இருக்கும். அது இவன் தான் ஜாம் போட்டு தொட்டு சாப்பிடுவாங்க எல்லாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அம்மாக்கு லட்டு கொடு, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் பாய். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதான்.